2 ஆண்டுகளாக சம்பளம் தராமல் ஏஜென்ட் ஏமாற்றியதால் குவைத்திலிருந்து 10 நாட்கள் மீன்பிடி படகில் பயணித்து 3 தமிழ்நாட்டு மீனவர்கள் இந்தியாவிற்கு தப்பித்து வந்திருக்கும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மும்பையின் இந்தியா கேட் அருகே குவைத் நாட்டு கொடியுடன் சந்தேகத்திற்கிடமான வகையில் மீன்பிடி படகு ஒன்று நேற்று சுற்றித் திரிந்து கொண்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த படகை கைப்பற்றிய காவல்துறையினர் அந்த படகில் இருந்த 3 கைது செய்தனர். அவர்களிடம் விசாரணை நடத்திய போது அந்த 3 பேரும் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த மீனவர்கள் என்பதும் குவைத்திற்கு மீன்பிடி வேலைக்காக 2 ஆண்டுகளுக்கு முன்னர் சென்றதும் தெரியவந்தது. அவர்களை குவைத்திற்கு அழைத்து சென்ற ஏஜென்ட் 2 ஆண்டுகளாக சம்பளம் தராமல் மோசமாக நடத்தியதாகவும் வேலை செய்த நிறுவனம் அவர்களின் பாஸ்போர்ட்டை தர மறுத்ததால் வேறு வழியின்றி மீன்பிடி படகில் இந்தியாவிற்கு தப்பி வந்ததாகவும் தெரிவித்துள்ளனர். மீன்பிடி படகில் GPS கருவியை பயன்படுத்தி குவைத்திலிருந்து 10 நாட்கள் பயணித்து சவுதி, கத்தார் மற்றும் துபாய் எல்லைகளை கடந்து மூவரும் மும்பையை அடைந்துள்ளனர். மேலும் இவர்களது சான்றிதழ்களை தமிழ்நாடு காவல்துறையிடம் சரிபார்த்துள்ளதாகவும் அவர்களின் அடையாளங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மும்பை போலீசார் தெரிவித்துள்ளனர்.